ராதிகா, இனிமேல் வங்கிகளில் தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன் எல்லாம் இஷ்டப்பட்டபடி வாங்க முடியாது. புதிய விதிமுறை ஒன்றை ரிசர்வ் வங்கி, பாரத ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறையால் பல அதிரடி மாற்றம் வர இருக்கிறது. சிபில் ஸ்கோர் என்பது மிக முக்கியமானது, அனைவருக்கும் அறிந்தான். சிபில் ஸ்கோர் என்பது 900 வரை இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அந்த 900 வரை இருக்கின்ற சிபில் ஸ்கோரில் 650க்கு மேல் இருந்தாலே பல வங்கிகளிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் லோன் கிடைப்பதற்கு. ஆனால் இனிமேல் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்றால் ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறையின்படி 730க்கு கீழாக சிபில் ஸ்கோர் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக லோன் கிடைக்கும் ஒப்புதல் என்பது அந்த நடைமுறையை ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ரிசர்வ் வங்கியினுடைய கடன் விதிகளின் அதிரடியான சில மாற்றங்கள் அனைத்துமே 2027, அதாவது அடுத்த புதிய நிதியாண்டு தொடங்குவதிலிருந்து வர இருக்கிறது. 2027 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 730க்கும் குறைவான சிபில் ஸ்கோர் இருப்பவர்கள் தனிநபர் கடன் மற்றும் கிரெடிட் கார்டு பெறுவதிலே புதிய நெருக்கடிகள் வரும் என்று தற்போது அதிரடியாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வங்கி கணக்கான இஎம்ஐ தொகை, மாதாந்திர தவணையை சரியாக கட்டி வந்தாலே அவர் சிறந்த வாடிக்கையாளராக கருதி கடன் பெறும் தகுதியை வங்கிகள் நிர்ணயித்து அவர்களுக்கு கடன் கேட்ட போதெல்லாம் கடன் கொடுத்து வருவார்கள். இனி அப்படி இல்லை. இஎம்ஐ கட்டுவது மட்டுமல்ல, இஎம்ஐயும் சரியாக கட்ட வேண்டும். எதிர்பார்க்கப்படும், அதாவது எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் என்ற ஒரு புதிய கட்டமைப்பை நோக்கி கொண்டு வந்திருக்கிறது ரிசர்வ் வங்கி. அதாவது ஒருவர் தவணையை சரியாக செலுத்துகிறாரா என்பதை மட்டும் பார்க்காமல், எதிர்காலத்தில் அவர் வாங்கிய கடனை கட்டுவதற்கான போதிய வசதி இருக்கிறதா, அபாயம் ஏதேனும் வருமா என்பதையும் வங்கிகள் முன்கூட்டியே கணித்து அதன் அடிப்படையிலே கடன்களை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வங்கிகள் எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் சிபில் ஸ்கோர் 650 இருந்தாலும் அவர் ஒழுங்காக இஎம்ஐ கட்டுகிறார் என்பதெல்லாம் கொடுக்க முடியாத சூழல் வந்துவிடும். அது மட்டுமல்ல, 730க்கும் குறைவான சிபில் ஸ்கோர் வைத்திருப்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். பெரும்பாலும் கிட்டத்தட்ட 40% மேற்பட்டோர் 730 குறைவாக தான் சிபில் ஸ்கோர் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. கிரெடிட் கார்டு கடன் குறிப்பாக, அந்த கடன் எல்லாம் இனி அடுத்த ஆண்டு முதல் கிடைப்பது என்பது மிக மிக சிக்கலாகிவிடும். என்றால் பலர் இது போன்ற கடன்களை வாங்கிவிட்டு கடன்களை கட்ட முடியாமல் பலர் விட்டு விடுகிறார்கள். ரைட் ஆஃப் போன்ற வகையெல்லாம் புதிய டேர்ம்ஸ் எல்லாம் வரும் வங்கிகளிலே. ஆனால் அவர்கள் கட்ட முடியாமல் போடுவதால் பாதிக்கப்படுவது வங்கி மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களும் தான். எனவே அந்த வகையில் தற்போது சிபில் ஸ்கோர் 730க்கு மேல் இருந்தால்தான் அவர்களை கன்சிடர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே கொண்டு வந்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. குறைந்த சிபில் ஸ்கோர் கொண்ட வாடிக்கையாளர் வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதத்தை வங்கிகள் கணிசமாக உயர்த்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது வட்டி விகிதம் அவர்களுக்கு ஸ்பெஷல் கிரேடாக அதிக வட்டி, சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் அதிக வட்டி வரும் என்ற வகையிலே ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போன்று சிபில் ஸ்கோர் 730க்கும் குறைவாக இருந்தால் சிஸ்டம் மூலமாக உடனடியாக கடன் ஒப்புதல் கிடைக்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. இனி ஒவ்வொரு விண்ணப்பமும் நேரடியாக வங்கி அதிகாரிகளால் தீவிரமாக பரிசீலித்து, அதே போன்று கேட்ட தொகையை விட குறைவான கடன் கிடைப்பதற்கோ அல்லது ஒட்டுமொத்த விண்ணப்பமே நிராகரிக்கப்படுவதற்கோ அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. வங்கிகள் மட்டுமின்றி பிற தனியார் நிதி நிறுவனங்களுக்கும் இதே நடைமுறையை கொண்டு வருவதற்கும் ரிசர்வ் வங்கி பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சரியான நேரத்தில் மாத தவணையை கட்டிவிட்டு நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதெல்லாம் இனிமேல் கிடையாது. குறைந்த வட்டியில் எளிதாக கடன் கிடைக்க வேண்டும் என்றால் சிபில் ஸ்கோர் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும். 730க்கும் குறையாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக அத்தியாவசிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு இனி தனிநபர் கடன், பர்சனல் லோன் என்று அழைக்கப்படுகிற தனிநபர் கடனோ அல்லது கிரெடிட் கார்டு லோன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வங்கி கடன் அட்டை கடனோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்பதை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் இது அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் ரிசர்வ் வங்கியின் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ராதிகா.